காவேரி என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட வந்து விஜய்க்கு வந்து மேற்கொண்டு விஷயம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் நீங்கள் கிளம்புங்க, விஜய் வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து நிவின் வந்து மனசு இல்லாமல் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் விஜய் வரும்போது கரெக்டாக போலீஸ் பிரச்சனை உருவாகுது. அந்த டைமில் விஜய் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுக்குறாரு நம்ம காவேரிக்கு. அடுத்து காவேரி நிம்மதி அடைகிறாங்க. விஜய் வந்தோடனே அடுத்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தையெல்லாம் காவேரி. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. சரி ஓகே, நீ கவலைப்படாத, எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே இருக்கா யமுனா அப்படின்னோடனே யமுனா வந்து உள்ளே இருக்கிறத காட்டுறாங்க. நேராக போயிட்டு யமுனா பார்க்குறாரு. யமுனா இப்போ எப்படி இருக்குது, உடம்பு பரவாயில்லைன்னு கேட்குறேன். பரவாயில்ல மாமா அப்படின்றாங்க. உடனே வந்து நேற்றே நான் வந்திருக்கணும், நான் பண்ண தப்பால் தான் இவ்வளோ பிரச்சனை ஆகிடுச்சு. நேற்று உங்கள் அக்காவை நான் சுற்றி சுற்றி இருந்து விட்டதால தான் அவளுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இல்லைனா உன்னை வந்து அவள் நேரத்தோடு வந்து காப்பாற்றிருப்பா, லேட் ஆகிடுச்சு அப்படின்னோடனே பரவாயில்ல மாமா அப்படின்றாங்க. ஏன் யமுனா இப்படிலாம் முடிவெடுக்கிற, உன் அக்காவை பாரு எவ்வளோ துணிச்சலாக இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ கூட போராடிட்டு இருக்கா வாழ்க்கையில், அவளை பார்த்து கற்றுக்கோ. அவள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து சட்டுன்னு முடிவெடுக்கணும்னா அவள் என்றைக்கும் எடுத்திருக்கலாம். எவ்வளோ பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி இந்த அளவு நிற்கிறா அப்படின்னும் போது அவளுக்கு கூட பிறந்தவனி இப்படி இருக்கலாமா யமுனா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னா அப்படியே வந்து அமைதியாக இருக்காங்க யமுனா. இங்கே பாரு யமுனா, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன் எனக்கோ கூட வாழ்க்கையே வெறுத்து போகும் ஒரு டைமில். ஏன்டா வாழ்கிறோன்னு இருந்தது எனக்கு. என்னடா வாழ்க்கை இது, இதுக்கப்புறம் நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் நினச்சேன். ஆனால் வந்து என் வாழ்க்கையில் உன் அக்கா வந்திருக்கா ஒரு வசந்த மாதிரி. அப்போது இந்த வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்ல, அப்போ நான் அதை யோசிச்சிருந்தேன்னா அது எல்லாமே கடந்து போகும், எல்லா விஷயங்களும் நம்ம கடந்து போவோம். காலம்தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் உணர்த்தும். மறக்க முடியாத விஷயம் என்னென்னா அது வந்து காலத்தோட நாட்கள் தான். தயவு செய்து எல்லாத்தையுமே வந்து மறந்துடு. எல்லாமே வந்து வேஸ்ட்டு. நம்ம லைஃப்பில் இந்த நிமிஷம் நம்மளுக்கு முக்கியத்துவம் நினைக்கிற ஒரு விஷயம் கொஞ்ச நாள் பொறுத்து அது முக்கியமே இல்லாத மாதிரி தோணும். அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும். காதல்ன்றது ஒரு டைமில் நம்மளுக்கு பெரிய விஷயமா தோணும், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுவும் கடந்து போயிட்டு நம்ம வாழ்க்கை திருப்பி நம்மளுக்கு சொல்லும் எல்லாமே. நான் உணர்ந்திருக்கேன், அதனால தான் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அப்படியே வந்து ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்து வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நம்ம காவேரி. பாரு உன் அக்காவை இப்போ வரைக்கும் வந்து உன் அப்பா இறந்தோடனே உன் குடும்பத்தை காப்பாற்றிருக்கா. ஏன் உன் குடும்பத்துக்காக அப்படின்னு சொல்ல வராரு விஜய் அப்படின்னோடனே, இல்லை உன் குடும்பத்துக்காக எவ்வளோ விஷயங்கள் அவள் வந்து விட்டு கொடுத்துருக்கா. இப்போவும் வந்து உன் குடும்பத்துக்கு ஒன்றுனா ஓடி போவா வீட்டிலேருந்து. எப்போவுமே சரி உன் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் நினச்சிட்ருப்பா. அவளோட குடும்பம் எப்படி இருக்கா, அவன் தங்கச்சிங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி தான் அவளோட சிந்தனை ஓடிட்டே இருக்கும். நானே அவளை பார்த்து பிரமிச்சு போயிருக்கேன். குடும்பத்தை பற்றி ஒரு பொண்ணு இந்த அளவு யோசிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவு வந்து உன் அக்கா வந்து யோசிப்பா. இந்த மாதிரி இருக்கும்போது குடும்பத்தை பற்றி யோசிக்காமல், அம்மாவை பற்றி யோசிக்காமல், கூட பிறந்தவங்களை பற்றி யோசிக்காமல் எப்படி இப்படி ஒரு முடிவை நீ எடுத்த? இந்த மாதிரி முடிவை நம்ம எடுக்கவே கூடாது. நம்ம சுயநலத்துக்காக யோசிச்சுட்டே இருந்தால் அப்புறம் நம்ம குடும்பத்தை யார் பாப்பா, நீயே சொல்லு அப்படின்னோடனே, சாரி மாமா, நான் ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டேன் எல்லாரையும், எனக்கு நல்லா புரியுது, இப்போ தான் எனக்கு புரியுது மாமா. இங்கே பாரு, நீ நல்லா படிக்கணும் தானே உன் அப்பா கனவு கண்டாரு, அந்த கனவு நிறைவேற்ற ஏதாவது ஒரு முயற்சி பண்ணியா சொல்லு. உனக்கு கையில் வந்து நல்ல முயற்சி கிடச்சிது, அதையும் நீ விட்டுட்ட. சரி பரவாயில்ல, நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டோம். இதுக்கப்புறமா நல்லா படித்து உன் குடும்பத்தை நல்லா காப்பாற்றுற வழியை பாரு. உன் லைஃப்பில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு இனிமேட்டு உன் லைஃப்பை நல்லா அமைச்சுக்கோ அப்படின்னோடனே, சரிங்க மாமா அப்படின்றாங்க. கிளம்பலாமா காவேரி அப்படின்னோடனே, மாமா ஒரு நிமிஷம், என்ன யமுனா, தேங்க்ஸ் மாமா அப்படின்னோடனே, எதுக்கு? இல்லை நீங்கள் கடைக்கு என் அக்கா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும், நீங்கள் ரொம்ப நல்லவர் அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையவே கிடையாது, என்னோட உன் அக்கா தான் ரொம்ப நல்லவ, உன் அக்கா கடைக்கு தான் நான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னோடனே காவேரிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் தண்ணியே மறந்து போகிறாங்க காவேரி. அப்படியே விஜயை பார்த்துட்ருக்காங்க. என்ன யமுனா, நான் சொல்கிறது கரெக்டு தானே? கரெக்டு தான் மாமா அப்படின்றாங்க. சரி ஓகே கிளம்பலாமா? சரி மாமா, எங்கே போகிறோம்? வீட்டுக்கு தான் போகிறோம். ஐயோ வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா, அதான் நான் இருக்கேன்ல, நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கவலைப்படாதீங்க, எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்கிறேன், ஃபார்ம் ஹவுஸ் தானே கூட்டின்னு போயிருக்கேன் அப்படின்னு சிரிக்கிறாங்க வந்து யமுனா. உடனே வந்து காவேரி வந்து சிரிக்கிறாங்க. எனக்கு நல்லா தெரியும், சரி கவலைப்படாதீங்க, 2 பேருக்கும் சும்மா வந்து சிரிக்காமல் இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு சொன்னேன், சரி வாங்க போகலாம் அப்படின்னோடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. என்ன காவேரி, பில் ஃபார்மாலிட்டிஸ் தான் இருக்கா, நான் கட்டிட்டுமா அப்படின்னு? இல்லைங்க நான் எல்லாத்தையும் கட்டிட்டேன். அப்படியா, சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிங்க வீட்டில் என்ன சொல்ல போகிறீங்க? அதான் நம்ம போகிறோம்ல, நம்ம சொல்லிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம் சமாளிக்க வேண்டியது இந்த விஜயோட பொறுப்பு. அப்புறம் ஒரு நிமிஷம் காவேரி அப்படின்னா, என்னங்க, சாரி காவேரி அப்படின்றாரு. எதுக்காக இந்த நிலைமையில் உன்னை நான் தனியாக விட்டுட்டேன், உன் கூட நான் நின்றுக்கணும், உனக்கு துணையாக இருந்திருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் நான் போயிட்டு அங்கே எனக்கு அப்படின்னோடனே, நீங்கள் தெரியாமல் தானே பண்ணீங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்றாங்க. இது முடியும்.